ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் சிக்கன் ரோஸ்ட்டும் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு சால்னா ஏற்கனவே வந்துட்டு செஞ்சாச்சு. இதோட ரெசிபி வந்துட்டு ஏற்கனவே இருக்குது. நான் அதோட லிங்க்கும் தரேன், என்ன பாருங்கள். பிரியாணிக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது செஞ்சுருக்கோம். அப்புறம் அந்த சைடு வந்துட்டு மட்டன் வந்துட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இதுதான் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி அப்படியே காமிக்கிறேன். நான் செஞ்ச அதே கடாயே ஜஸ்ட்டு கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான், இல்லாட்டி இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லையும் செய்யலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதான். அப்புறம் டைரெக்டாக இது சேர்க்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான தாளிப்பு, இந்த மிளகா, ரெட் சில்லி. அப்புறம் வெங்காயமும் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் மீன்ஸ் பெரிய வெங்காயத்தில் சின்னது. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கிடுச்சு. வதங்கினோன்னே ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போய் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் தக்காளி போடுறதுனா போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி போடல. 1/2 கிலோ ப்ராய்லர் சிக்கன் அதை வந்துட்டு கொட்டிடுவோம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மசாலா தூள்லாம் எதுவும் போட வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ அக்கா வந்துட்டு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கா. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எதில் பண்ண போகிறோன்னா, இந்த இதுதான் நிறைய இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மசாலா பேக்கெட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலான்னு இதில் தான் பண்ண போகிறோம். இதுலேயே பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ணுற மாதிரி தான், பட் எந்த மசாலாவும் போட தேவையில்ல. அதுக்கு பதிலாக இந்த பிரியாணி மசாலா அதுதான். இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் இருக்கும். ஸோ இது ஒரு மசாலா எவ்வளோ போடணுன்னு இது எல்லாமே கிளியராக அதில் கொடுத்துருப்பான். இதை பார்த்து செஞ்சாலே நீட்டாக வந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதுலேயே நம்ம மசாலா தூள்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடலாம். சின்ன ஸ்பூனாக இருக்குது. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இதோட டபுள் இது வந்துட்டு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போடலாம். அப்படியே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சின்ன ஸ்பூனில் போட்டுரும். அவ்வளோதான். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட. மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டேன். அவ்வளோதான். இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. அப்படி சொல்லுடி. போதுமா? கொஞ்சம் போதும். இன்னொன்று தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அது சிக்கன் வெந்துட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனை வந்துட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதோடையே கொஞ்சமாக மிளகும் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் வந்து நல்லா இடித்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வெந்திருக்கு மாடி புட்டு பார்க்கலாமா? வந்துட்டு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இந்த டைமில் வந்துட்டு சோம்பு, மிளகு நுணுக்கி வச்சுருந்த தூளை போட்டுக்கலாம். போதும்டி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்தால் ரெடி ஆகிடும். இது வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி ரெசிபி.
ரொம்ப சாரி, அக்கா வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் இப்போ என்னென்ன போட்டேன்னு மாதிரி தான் சொல்லிடுவா. என்னென்ன அடி போட்டுருக்கா? ஒரு 50 கிராம் வந்து நெய், ஒரு 70 கிராம் ஆயில், அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாகவே வந்து இந்த பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்ல. ஒன்லி ஆனியன், பெரிய ஆனியன் ஒரு 2 போட்டிருக்கேன். அப்புறம் கிரீன் சில்லிஸ் வந்து ஒரு 2 போட்டிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், அவ்வளோதான். 2 ஸ்பூன் அவ்வளோதான். ஓகே. இது வந்து எத்தனை கிலோ மட்டனுக்கு? இது வந்து 3/4 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ் தான் நான் போடுறோம். மட்டன் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுனால, இல்லைன்னா ஆக்சுவலாக ஈக்குவல் குவான்டிட்டி தான் போடுவாங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ். நம்ம மட்டன் அதிகமாக வேணுங்கிறதுனால அப்படி போடுறோம். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட போறா. தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தேவா? எத்தனை தக்காளி? குட்டியா 2, அவ்வளோதான். சரி. இது வந்து வதங்கி வரட்டும். ஆன் பண்ணிட்டியா? நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த மசாலா பேக்கெட் காமிச்சன்ல அது வந்துட்டு 2 டீஸ்பூனா? ஆமாம், 2 டீஸ்பூன். அதுலேயே அளவு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கேன். பெருசாக இருக்கு. சரி. இதையும் நல்லா வதக்கி. அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் லெமன். இப்பயேவா? அது தயிர் எல்லாமே இப்பயே போட்டுருங்க. லெமன் கடைசியா இல்லடி? இப்பயே தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் தயிரும் போடணும். தயிர் வந்துட்டு எவ்வளோ? ஆஃப் பண்ண வரேன். தயிர் 50 கிராம். எவ்வளோ போடணும்? தெரியலையே. தயிர் தயிர் ஒரு 50 கிராம் அளவுக்குன்னு போட்டிருக்கு. இதுதான் மசாலா. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும்ல? ஆமாம், அந்த மசாலாலே கொஞ்சம் இருக்கும், பார்த்து போடு. நிறைய போட்டுறதுடி, அதனால அதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா நம்ம வேக வச்ச மட்டனை இது ஒரு 5 விசில் விட்டுருக்கோம். அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியே பார்த்தீங்கன்னா எடுத்து தனியாக வச்சுருக்கோம். அது கொஞ்சமும் நார்மல் வாட்டர் கொஞ்சமும் கலந்து சேர்த்துக்கிற மாதிரி. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பாஸ்மதி அரிசியில் தான் செய்கிறோம். இது வந்து பாஸ்மதி அரிசி இல்லாட்டி சீரக சம்பா எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். நாங்கள் இதில் மட்டன் தண்ணியும் நார்மல் வாட்டரும் கலந்து வச்சுருக்கோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். எந்த மாதிரி ரேஷியோவில் நாங்கள் எடுத்துருக்கோன்னா, 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 1.25 கப்பு வந்துட்டு 1.25க்கு கொஞ்சம் கம்மியாக அந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம் பாஸ்மதி அரிசிக்கு. இதே மெஷர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட சீரக சம்பாக்கும் 1க்கு 1.5 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் சீரக சம்பாக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஊற வச்ச அந்த பாஸ்மதி அரிசி வந்து சேர்க்குறோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா வந்துட்டு எம்ஜிஆர் படம் அன்பேவா பார்த்துட்ருக்காங்க. பசங்களாம் செல் கேம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. வெளியவே உங்களுக்கு காமிக்கலை வந்ததில் அந்த அப்பாவோட செடி இதெல்லாம் காமிக்கிறேன். துணிக்காய போட்டிருக்கோம். கிளைமேட் நல்லாயிருக்கு. ஒரு 4 நாளாகவே ஃபுல்லாக இந்த இதுதான் ஆலோவேரா தான் ஃபுல்லாக இருக்குது. அந்த சைடு ஒரு பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு, அப்புறம் மேலே வந்துட்டு இந்த ஸ்னேக் பிளான்ட், இது அப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்னேக் பிளான்ட், இந்த சைடு அப்படி தான் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி இந்த பட்டன் ரோஸ் மாதிரி வரும்ல, அது இது ஃபுல்லாக. அப்புறம் மேலேயும் சும்மா சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது. வெளியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே பெருசாக ட்ரீஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்கப்பா. மாதுளம்பழம், கொய்யா, பப்பாளி, வாழை மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் வெளியே. முருங்கைக்காய்.
அப்படி இருக்கு. இங்கெல்லாம் இது ரெடி பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் போடலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து துவைக்கிற கல். இதுதான் வெளியே இப்போ அப்படி தான் இருக்கு. அர்ஜுன் தான் இப்போ வ்ளாக் பண்ணுறான். அம்மா அம்மா இப்போ எழுந்து ஃபோன் பார்த்துருக்காங்க எங்களை தூங்கிட்டு. இப்போ ரித்துவா உட்காந்து செல் பார்த்துருக்காங்க. இவன் ரொம்ப நேரம் பார்த்துருக்கான். அப்படிதான் கார் வாங்கினது. இதான் ஆர்த்தி. ஓப்பன் பண்ணிடலாம். மாட்டாம இருக்கு. பார்த்து கலர் கரெக்டாக இருக்கா? பார்த்து கலர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பரிமாறியாச்சு. சூப்பரான லன்ச் ரெடி. பிரியாணி சரியாக இருந்துச்சு. 65. இது சால்னா. வீட்டில் இன்னைக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் இல்லை. ஸோ இந்த சோன் பப்டி ஸ்வீட் தான் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லோரும் ஈவினிங் வந்துட்டு சும்மா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு ஆப்போசிட் போகிறோம். பசங்களாம் போயிட்டாங்க, மாமா பசங்களாம் போயிட்டு அங்கே ஸ்விங்கு எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வெளியே நான் ஆப்போசிட்டில் ஒழுங்காகவே உங்களுக்கு கவர் பண்ணல. இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஊஞ்சல் ஆடிட்டுருக்கான். ஓகே புஷ் பண்ணுறேம்மா. அர்ஜுன் அப்பா எல்லாம் பால் விளாண்டுட்ருக்காங்க. ஓகே பேபி புஷ் பண்ணி விட்ற பேபி. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு. வந்துட்டா வந்துட்டு ஊஞ்சல் ஆடுறாங்க. அம்மா வந்துட்டு 8 வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் எங்களோட ஈவினிங்ஸ் போயிட்டுருக்கு. ஈவினிங் தான் எங்களுக்கு ஆக்டிவிட்டி டைம். இன்னும் முடிக்கலது. வந்துட்டு மல்லிகைப்பூ. அம்மா வந்துட்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் இங்கே பூக்குது, அதை பறிச்சுட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான் லைட்டாக தான் பூக்குது. வீட்டுக்கு போகிறோம். ஏதாவது பேசிகிட்டே தான் போகணும். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் அந்த லூடோ விளையாட போகிறோம். குளிச்சுட்டு லூடோ விளையாட போகிறோம். லூடோ விளையாட போனோம். அப்புறம் லூடோ விளையாடி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் செல்லாம். இங்கே கேம்ஸ்லாம் பசங்களாம் விளையாட்டு. அப்புறம் நான் நைட் தூங்கி எழுந்திரிச்சிட்டு டுமாரோ மீட் பண்ணலாம். பாய்.